ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகியுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர்களான ராகவ் சதா, சந்தீப் பதக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராகவ் சதா, தாம் உட்பட 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த 3 ஆம் ஆத்மி எம்பிக்களும் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் வைத்து பாஜகவில் இணைந்தனர். அவர்களுக்கு இனிப்பு வழங்கி பாஜகவின் தலைவர் நிதின் நபீன் வரவேற்றார். ஆம் ஆத்மி கட்சியின் 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்ததை பஞ்சாபிற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி எம்பிக்களின் கட்சி தாவல் குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் பகவந்த் மான் பாஜகவை வாஷிங் மெஷின் என கடுமையாக விமர்சித்தார். சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் தாங்கள் கையாண்ட அதே பாணியை தற்போது ஆம் ஆத்மியிலும் பாஜக அரங்கேற்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். பஞ்சாபில் பாஜகவிற்கு என்று எந்த அடிப்படை செல்வாக்கும் இல்லை என்றும் அதனால்தான் குறுக்கு வழியில் மற்ற கட்சிகளை சிதைக்க முயல்வதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் மக்கள் இந்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர், மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டும் பாஜகவின் அரசியல் விளையாட்டு பஞ்சாபில் எடுபடாது என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.